உன் பரிகாரத்துக்கு வெற்றி கிடைச்சிருச்சு பார்வதி. நீங்க என்ன சொல்றீங்க? அகிலாண்டேஸ்வரியோட சிம்மாசனத்துக்கு ஆபத்து நீங்கிருச்சுன்னு சொல்றேன். உண்மையாவ சொல்றீங்க? ஆமா பார்வதி, நீ ஏத்தி வச்ச விளக்கு அணையறதுக்குள்ள பலன் கிடைச்சிரும்னு சொன்னல்ல. உன்னோட கடுமையான பூஜைக்கு கை மேல பலன் கிடைச்சிருக்கு. அகிலாண்டேஸ்வரிக்கு ஏற்பட்ட பிரச்சனையில இருந்து அவங்க விடுபட்டு மீண்டும் தலைவராயிட்டாங்க. கடவுளே, இதோட பூஜை முடிஞ்சிருச்சு. ஏற்கனவே அந்த வீட்டுக்கு போன் பண்ணி விசாரிச்சல்ல, இப்பவும் போன் பண்ணி கேட்டு பாரு, அவங்க நடந்ததை சொல்வாங்க. சரிம்மா, நான் பேசிட்டு வரேன். வீட்டாண்ட இருக்கியா? எங்க இருக்க? அப்ப நான் வீட்டுக்கிட்ட வரேன், இத வந்துடுறேன். இந்தாங்க. ஒரு போன் பண்ணிக்கிறேன். புது நம்பரா இருக்கு, யாருன்னு தெரியல. ஹலோ ஹலோ பட்டமாக்கா, நான் பார்வதி பேசுறேன். நம்பர் புதுசா இருக்குவே, நீயா தான் இருக்கும்னு நினைச்சேன். நான் நினைச்சது சரியா போச்சு. இன்னும் எத்தனை நாளைக்கு பார்வதி இப்படியே வீட்டுக்கு தெரியாம பேசுவ? சீக்கிரம் வீட்டுக்கு வா பார்வதி. நான் வரேன் பட்டமாக்கா, அதுக்கு இன்னும் நேரம் காலம்லாம் இருக்கு. நீங்க அதை விடுங்க. சரி, நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணேன். என்ன விஷயம் பார்வதி? அம்மா கோவப்பட்டு யூனியன் தலைவர் பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த விஷயம் என்னாச்சு? நல்லவங்கள ஆண்டவன் சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான்னு சொல்லுவாங்கல்ல. அம்மா விஷயத்திலயும் அது சரியா நடந்திருக்கு பார்வதி. என்ன பட்டமாக்கா சொல்றீங்க? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. அம்மாவுக்கு ஏதோ கெட்ட நேரம் வந்து விலகி இருக்கு போல, அதான் இப்படி எல்லாம் நடந்திருக்கு. ஆமா பட்டமாக்கா. அதான் நான் சொன்ன மாதிரியே கஜேந்திரன் ஃபைல் எடுத்து வந்துடுவார். ஃபைலை சப்மிட் பண்ணிருங்க. பட்டமாக்கா, சொல்லு பார்வதி. மாமா எப்படி இருக்காரு? அத நான் சொல்லிதான் நீ தெரிஞ்சுக்கணுமா? நீ ஆதி தம்பிய பிரிஞ்சு எவ்வளவு வேதனையில இருக்கியோ அப்படிதான் ஆதி தம்பியும் உன்னை நினைச்சு ரொம்ப வேதனைப்பட்டுட்டு இருக்காரு. சரியாவே சாப்பிடுறதில்ல, யார்கிட்டயும் சரியா கூட பேசுறதில்ல. அம்மா கஷ்டப்படக்கூடாதுன்னு வெளியில காட்டிக்காம மனசுக்குள்ளேயே மறைச்சு வச்சிட்டு இருக்கு பார்வதி. பட்டமாக்கா, எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா? என்ன பார்வதி இப்படி கேட்டுட்ட? நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. எனக்கு என் மாமா குரலை கேட்கணும். ஆதி தம்பி ஹால்ல யார் கூடவோ போன்ல பேசிக்கிட்டு இருக்காரு. நான் வேணா போனை கொடுக்கட்டுமா? ஐயோ வேண்டாம், நான் போன் பண்ண விஷயம் மாமாக்கு தெரிய வேண்டாம்னு ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல. நீ ஆதி தம்பி குரலை கேட்கணும்னு சொன்னிய பார்வதி. ஆமாக்கா, நான் மாமாவோட குரலை கேட்கணும். நீங்க போனை கட் பண்ணாம அப்படியே ஆன்லயே வச்சுட்டு மாமா கிட்ட போய் ஏதாவது பேச்சு கொடுங்க. அவர் உங்ககிட்ட பேசும்போது அவர் குரலை நான் போன்ல கேட்டுக்கிறேன். போன்ல புருஷன் குரலை மட்டும் கேட்கணும்னு நினைக்கிறியா? இது உனக்கே நியாயமா இருக்கா? சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்பி வா பார்வதி. இன்னும் கொஞ்ச நாளைக்கு என்னால வீட்டு பக்கம் வர முடியாது. எல்லாம் ஒரு காரணத்துக்காக தான். இப்போ என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க. நேரம் வரும்போது நானே சொல்றேன். எனக்கு இப்போ மாமா குரல் மட்டும் கேட்டா போதும்.
பட்டம்மா, சொல்லுங்க பெரிய தம்பி. டீ கிடைக்குமா? ஆ, இதோ கொண்டு வரேன் தம்பி. சரி, போட்டு எடுத்துருவாங்க. ம். ஹலோ, சொன்ன மாதிரி இந்த ஃபைலை சப்மிட் பண்ணிருங்க. பட்டமாக்கா, மாமா கிட்ட போய் உங்க போனை மட்டும் வைங்க. நான் அவர் குரலை மட்டும் கேட்டுக்கிறேன். இப்பதான் ஆதி தம்பி டீ கேட்டாரு, நான் எடுத்துட்டு போறேன். நீ லைன்லயே இரு. பார்வதி, நீ லைன்ல இருக்கியா? நான் பெரிய தம்பிக்கு டீ கொண்டு போறேன். அக்ரிமெண்ட்டை உடனே எனக்கு மெயில் பண்ணுங்க. okay? பெரிய தம்பி, ஆ. டீ. சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன் உங்களுக்கு. பெரிய தம்பி, நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன உதவி? என் தம்பி பொண்ணு புருஷன் கூட மனஸ்தாபத்துல வீட்டை விட்டு போயிட்டா. எவ்வளவு சொன்னாலும் வீட்டுக்கு திரும்ப வரமாட்டேன்றா. அவ புருஷன் ரொம்ப வருத்தத்துல இருக்காரு. யார் சொல்லியும் கேட்கல. உங்க மேல இவளுக்கு பெரிய மரியாதை இருக்கு. நீங்க சொன்னா அவ கேப்பா. அவளுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க தம்பி. பேசுங்க தம்பி. இல்ல பட்டம்மா, இப்ப எதுவும் பேசுற நிலைமையில நான் இல்ல. இன்னொரு நாள் பேசுறேன். என்ன? என்ன மன்னிச்சிடு பார்வதி. ஆதி ஐயாவ என்னால உன்கிட்ட பேச வைக்க முடியல. பரவாயில்ல பட்டமாக்கா, எனக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். சரி, நான் போனை வைக்கிறேன் பட்டமாக்கா. பட்டம்மா, என்னங்க தம்பி? இன்னும் லைன்ல இருக்காங்களா? ஆமா தம்பி. சரி, கொண்டு வாங்க, நான் பேசுறேன். லைன்லயே இருமா, தம்பி கூப்பிடுறாரு. இந்தாங்க தம்பி, பேசுங்க. ஹலோ, நான் ஆதி பேசுறேன். உங்க அத்தை சொன்னாங்க உங்க ஹஸ்பண்டை விட்டு நீங்க பிரிஞ்சிருக்கீங்கன்னு. குடும்பத்துல ஏதோ ஒரு காரணத்துக்காக பிரியணும்னு எடுக்கிற முடிவு அவசரத்தில் எடுத்த முடிவா கூட இருக்கலாம். அப்படி பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் ஏன்டா அந்த முடிவு எடுத்தோம்னு சொல்லி வருத்தப்படுவோம். நமக்கு பிடிச்சவங்கள நம்மளால பிரிஞ்சு இருக்க முடியாது. ஒரு நிமிஷம் பிரிஞ்சிருக்கிறது ஒரு நாள் பிரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நாள் பிரிஞ்சிருந்தா அது ஒரு வருஷம் பிரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். அந்த வலிய வார்த்தையால சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த வலியை இப்ப நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். நீங்க உங்க ஹஸ்பண்டை பிரிஞ்சு வேதனையில தவிச்சிட்டு இருக்கிற மாதிரி நானும் என்னுடைய மனைவியை பிரிஞ்சு வேதனையில தவிச்சிட்டு இருக்கேன். ரெண்டு பேருக்கும் ஒத்து போகாம பிரிஞ்சிருக்கிறது வேற. ஆனா ரெண்டு பேருக்கும் நல்லா ஒத்து போய் ஒரு சில காரணத்துக்காக பிரிஞ்சிருக்கிறதுலாம் நல்லது. உங்களுக்கு உங்க புருஷனை பிடிக்கும் தானே? அப்போ கண்ணை மூடி அவர் கூட இருந்த சந்தோஷமான தருணங்களை யோசிச்சு பாருங்க. நானும் என் மனைவி விட்டு பிரிஞ்சுதான் இருக்கேன். என் உயிர் என்கிட்ட இல்லை. ஏன்னா என் உயிரே என் மனைவி தான். எனக்கு மட்டும் இல்ல, எல்லா புருஷனுக்கும் பொண்டாட்டி தான் உயிர். கூடிய சீக்கிரம் என்னை விட்டுட்டு போன என்னோட மனைவி என்னை தேடி வருவா. அதே மாதிரி நீயும் உன்னோட புருஷன் கூட போய் சேர்ந்து. என்ன, நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா? பட்டம்மா, நான் இவ்வளோ பேசுறேன்,
உங்க தம்பி பொண்ணு ஊன்னு சொல்றதை தவிர ஒரு வார்த்தை பேசலையே. கூச்ச சுபாவம் தம்பி, அதிகமா பேச மாட்டா. ஆனா நீங்க சொல்றதெல்லாம் கேட்டிருப்பா. கண்டிப்பா சமாதானம் ஆயிருப்பா தம்பி. சரி, இந்தாங்க, நீங்க போய் பேசுங்க. பார்வதி, எங்க பெரிய தம்பி சொன்னதை கேட்டுக்கிட்டல்ல? கேட்டேன் பட்டமாக்கா. ரொம்ப நன்றிக்கா. சரி சரி, நான் போனை கட் பண்றேன். தம்பி சொன்ன எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோ. சரி சரியா? என்ன மன்னிச்சிருங்க மாமா. நமக்குள்ள எந்த ஒளிவும் மறைவும் இருக்கக்கூடாதுன்னு நீங்க சொன்னதை நான் மீறிட்டேன். பட்டமாக்கா கூட போன்ல பேசினது நான் தானே தெரியாம நீங்க பிரிஞ்சிருக்கிற வழிய சொன்ன போது எனக்கு மனசு ரொம்ப வலிச்சது மாமா. நீங்க சொன்ன மாதிரி என்னோட உடம்பு மட்டும்தான் மாமா இங்க இருக்கு. என் உசுறு உங்களதான் மாமா சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த பிரிவு இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் மாமா. அம்மாவோட நவகிரக தோஷ பரிகாரத்தை நல்லபடியா முடிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் உங்ககிட்ட பேசுறேன் மாமா. சூரிய தோஷ பாதிப்புல இருந்து அம்மாவை காப்பாத்தியாச்சு. அடுத்ததா என்ன பண்றது? அக்கா, என்னம்மா? கங்காமாவை பாத்தீங்களா? இல்லம்மா, நான் பார்க்கல. நீங்க கரெக்டா எல்லாத்தையுமே பார்த்து பண்ணிடுங்க. அப்புறம் நீ வந்து அங்க சொல்லுமா. கங்காமாவை பாத்தீங்களா? கங்கம்மா அவங்க அப்பவே கிளம்பி போயிட்டாங்களேம்மா. போயிட்டாங்களா? எங்க போனாங்க? எனக்கு நவகிரக தோஷ பரிகாரத்துக்கு வழிகாட்டுறேன்னு சொன்னாங்களே. ஒருவேளை கோவிலுக்கு போயிருப்பாங்களோ? நம்ம எதுக்கும் கோயிலுக்கு போய் பார்க்கலாம். சரிம்மா. அம்மா. என்னம்மா? கங்கம்மான்னு குறி சொல்ற பொண்ணு ஒருத்தவங்க இருந்தாங்களே, அவங்கள பாத்தீங்களா? குறி சொல்ற பொண்ணா? அது கையில கோல் வச்சுக்கிட்டு முகத்தையும் கையையும் பார்த்து குறி சொல்வாங்களே, இங்கதான் இருந்தாங்க. அந்த மாதிரி குறி சொல்ற பொண்ணுன்னு இங்க யாரும் இல்லம்மா. இல்ல, நான் இங்கதான் பார்த்த அவங்கள. கோயிலுக்கு வரப்போறவங்க கையையும் முகத்தையும் பார்த்து குறி சொல்றதா என்கிட்ட சொன்னாங்க. ஏமா, இந்த கோயில்ல நான் ரொம்ப வருஷமா வேலை பாக்குறேன். நீ சொல்ற மாதிரி குறி சொல்ற பொண்ண நான் பார்க்கலமா. எனக்கு தெரியல. என்ன இவங்க இங்க குறி சொல்ற யாரையுமே பார்த்ததே இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா நான் கங்கம்மாவை இங்கதானே பார்த்தேன்.
இவங்க பார்த்ததே இல்லைன்னு ஏன் சொல்றாங்க? பார்வதி, கங்கை அம்மன் ஆகிய நான் சூரிய தோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்காக, உனக்கு உதவி பண்றதுக்காக குறி சொல்ற பொண்ணா மாறி வந்த. இனி அகிலாண்டேஸ்வரியோட சந்திர தோஷத்தை நிவர்த்தி பண்ண உனக்கு உதவி பண்றதுக்காக சமயபுரத்து அம்மன் வந்து உனக்கு துணையா இருப்பா. யார் வேணும்? நந்தினி. அம்மா மேல இருக்காங்க, அ, ஆ, உள்ள வாங்க. தள்ளுங்க. ம். நில்லுங்க. ம். வர வேணாம். நான் வந்த வீடுதான், போ தெரியும். இங்கே இருங்க. ம். வாங்க ஆண்டி. நந்தினி, யார் அது கதவு திறந்தது? அவளை பார்த்த உடனே ஒரு நிமிஷம் என் ஈரக்கொலையே நடுங்கி போயிடுச்சு. நல்லா சுடுகாட்டுல மந்திரிச்சு வச்சு இந்த ஆணி எல்லாம் குத்துவாங்களே, அந்த பொம்மை மாதிரி இருக்கா. ஆண்டி, என்னோட வேலைக்காரி கன்சீவா ஆயிட்டேன்னு சொல்லி அவங்க அம்மாவை அனுப்பி வச்சிருக்கா. என்ன கொடுமையோ. இங்க பாரு, நீ முதல்ல அந்த வேலைக்காரிய மாத்து, இல்லன்னா அவ கெட்டப்பையாவது மாத்தி தொலை. பார்க்க முடியல. சரி, அவளை விடுங்க ஆண்டி. என்ன விஷயமா வந்தீங்க? ஆமா, உனக்கு என்ன ஆச்சு? உன்கிட்ட அந்த பழைய வேகமே இல்லையே. ஆமா, பின்ன என்ன? இந்த யூனியன் தலைவர் பதவியில இருந்து அகிலாவை தூக்குறதுக்கு நீ என்னமோ சூப்பரா தான் பிளான் பண்ண. ஆனா அந்த பிளான்ல உனக்கு சப்போர்ட்டா இருந்தவன் உனக்கு எதிரா மாறி இருக்கான். நீ அவனை எதுவுமே பண்ணாம அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. அவன் மட்டும் என்கிட்ட அப்படி பண்ணிருந்தான், அப்புறம் தெரிஞ்சிருக்கும் என்ன பண்ணிருப்பேன்னு. அப்படியா? என்ன ஆண்டி பண்ணிருப்பீங்க? என்ன பண்ணிருப்பனா? அவனை அப்படியே 4 பேரை வச்சு குண்டு கட்டா தூக்கிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணுவியான்னு உருட்டு கட்டை எடுத்து மண்டைய 2 திறந்திருப்பேன். அப்படியா? என்ன நந்தினி, நீ இப்ப கூட பாரு, நான் கொதிச்சு போய் பேசிட்டு இருக்கேன், நீ என்னமோ நிதானமா நின்னுகிட்டு கொஞ்சம் கூட பிடிப்பே இல்லாம விட்டேத்தியே சிரிச்சிட்டு இருக்க. என்ன ஆச்சு உனக்கு? ம். பாருங்க ஆண்டி. நந்தினி, ஸ்டோர் ரூம்ல என்ன இருக்கு? 4 உடைஞ்ச பொருள் இருக்கு, ஏதோ கோணி மூட்டை இருக்கு. அங்க என்ன? முதல்ல உள்ள போய் அந்த மூட்டைய அவுத்து விடுங்க. அதுக்கப்புறமா கேள்வி கேளுங்க. சூப்பர் நந்தினி. நான் கூட நீ மிஸ் பண்ணிட்டியோ, அடுத்து என்ன பண்ணலாம்னு நினைச்சு யோசிச்சுட்டே இருந்தேன். நான் யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள நீ செஞ்சே முடிச்சிட்டியே. அதுதான் நந்தினி. எல்லாரும் பின்னாடி யோசிக்கிறத நான் முன்னாடியே யோசிச்சு முடிச்சிருவேன்.